விடியலாட்சின்னு சொல்லி கடைசி நமக்கு விடியா ஆட்சி தான் வந்திருக்கு. விலைவாசி உயர்வுன்னு பார்த்தா பெட்ரோல் விலை குறைக்கிறோம்டாங்க, டீசல் விலை குறைக்கிறோம்டாங்க, எதுவுமே குறைக்கவே இல்லை. நம்ம கேஸுக்கு வந்து மானியம் வந்து மாதம் 100 ரூபா தரேன்னு சொல்லி அதையும் கொடுக்கறது இல்லை. எதுவுமே சொன்னது ஸ்டாலின் செய்யவே இல்லை. ரேஷன் கடையில் வந்து எப்போ போனாலும் மக்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் கொடுக்கறதும் இல்லை. ஏடிஎம்க்கு கொண்டாந்த திட்டங்களை பூரா முடக்கி விட்டாங்க. எடப்பாடியார் ஆட்சியில் மக்கள் நல்லா சுயேட்சமா இருந்தாங்க. மக்கள் வந்து மாற்றங்கள் விரும்பிட்டாங்க. 2026 மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும். ஏழைவாழ மக்களையும் காப்பாற்ற முடியும். விடியலாட்சின்னு சொல்லி கடைசி நமக்கு விடியா ஆட்சி தான் வந்திருக்கு. இதை எப்படியாச்சும் விரட்டணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மக்கள் அவங்களாவே பார்க்க, இதுக்கு முன்னாடி நம்மளை ஆண்டது எடப்பாடியார், அவர் தான் ஆளணும், அவர் தான் மக்கள் எவ்வளவு நல்லது செஞ்சாரு, என்னென்ன இதெல்லாம் கொடுத்தாரு அப்படின்றக்காண்டி அவங்களாவே கிளம்பி வராங்க. திமுக ஆட்சியில் திமுக காரங்க மாதிரி காசு கொடுத்தோ மற்றபடி இது கொடுத்தோ யாருமே வரல. எல்லாருமே அவங்களுடைய சொந்த ஒரு முயற்சினால அவங்கவுங்களே வராங்க. வீட்டில் இருக்க பெண்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே வராங்க. நீங்க பாத்தீங்கல்ல மக்களை எந்த அளவுக்கு வந்தாங்க, எந்த அளவுக்கு எழுச்சியா இருந்துச்சுன்னு பாத்தீங்கல்ல. இதற்கு மேல என்ன வேணும், ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி ஆகி போச்சு. திமுக கொடுத்த தேர்தல் அறிக்கையில உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மாசம் வந்துட்டு மின் கட்டணம் வந்துட்டு இது பண்ண ரீடிங் எடுப்போம்னு சொன்னாங்க. அதை இப்போ வரைக்கும் அவங்க செஞ்சிருக்காங்களா? இப்போ வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கை அதை பற்றி எடுக்கவே இல்லை. அதே போல ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் தவணை முறையில தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்பயும் அது அவங்க இது வரைக்கும் பண்ணவே இல்லை. இதுக்கு என்னதான் தீர்வு? திமுக ஆட்சியில் வந்து ரேஷன் கடையில் வந்து நாட்டு சக்கரை மண்டவளம் தரேன்னு சொல்லி திமுக ஆட்சியில் சொல்லியிருந்தாங்க, வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி. அதை இன்ன வரையும் நிறைவு பண்ணலை. ரேஷன் கடையில் வந்து எப்போ போனாலும் மக்களுக்கு வந்து தேவையான பொருட்கள் கொடுக்கறதும் இல்லை, அடைச்சி வச்சிடுறாங்க. நம்ம கேஸுக்கு வந்து மானியம் வந்து மாதம் 100 ரூபா தரேன்னு சொல்லி அதையும் கொடுக்கறது இல்லை. மக்களை வந்து ஏமாத்துறாங்க. இந்த மாதிரி திமுக ஆட்சியில முதல்ல வந்து சிலிண்டருக்கு வந்து 100 ரூபா மானியம் தரமாட்டாங்க, அதுவும் தரல. அதே மந்த்லி மாசம் கரண்ட் பில்லு வந்து மந்த்லி இது பண்றோம்னு சொன்னாங்க, வீட்டுக்கு வந்து வசூல் பண்றோம்னு சொன்னாங்க, அதுவும் திமுக ஆட்சியில பண்ணல. எதுவுமே சொன்னது வந்து ஸ்டாலின் செய்யவே இல்லை. விலைவாசி உயர்வுன்னு பார்த்தா பெட்ரோல் விலை குறைக்கிறோம்டாங்க, டீசல் விலை குறைக்கிறோம்டாங்க, எதுவுமே குறைக்கவே இல்லை. அவங்க சொல்லியிருக்கையில 120% கூட செய்யலை. ஆனால் 99% செஞ்சுட்டோம், 97% சொன்ன வெற்று விளம்பரமாக தான் பண்ணிக்கிருக்காங்க. வெற்று விளம்பர ஆட்சி தான் நடக்குது. ஏடிஎம்க்கு கொண்டாந்த திட்டங்களை பூரா முடக்கி விட்டாங்க. லேப்டாப்பு, தாலிக்கு தங்கம், மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லி ஏமாற்றி விட்டாங்க, நகை தள்ளுபடின்னு சொல்லி ஏமாற்றி விட்டாங்க. எல்லாமே ஏமாற்றி வேலை தான் நிறையா திமுக ஆட்சியில். இது இப்போ திமுக ஆட்சி ஒழிஞ்சிட்டு ஏடிஎம்க ஆட்சி வரணும்னு மக்கள் எல்லாரும் நல்ல எழுச்சியாக இருக்காங்க. திமுக ஆட்சியில் வந்து மாணவர்களுக்கு வந்து எல்லாமே எதுவுமே பண்ணதை மடிக்கணி கொடுக்குறேன்னு தரதை நிப்பாட்டிட்டாங்க. அம்மா அதில் கொடுத்ததை எடப்பாடியார் வந்தாங்கன்னா மீண்டும் அதை செய்வாங்க. எடப்பாடியார் அரியணை ஏற நாங்கள் எல்லாம் முயற்சி செய்வோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, மனுக்களை வாங்கி இப்போ மதுரை வைகை ஆற்றுல கட்டணும் மாதிரி அந்த மாதிரி கொட்ட மட்டும் தான் செய்வாங்களே தவிர மித்தபடி எங்களுக்கு வந்துட்டு எந்த வந்து ஒரு தீர்ப்போ ஒரு அதுக்கான ஒரு ஆய்வோ எதுவுமே பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் மனுக்கள் வாங்கிட்டே இருப்பாங்க, வாங்கி அந்த பேப்பரை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. எடப்பாடியார் ஆட்சியில் மக்கள் நல்லா சுயேட்சமா இருந்தாங்க. ஸ்டாலின் ஆட்சி வந்தவொடனே மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மக்கள் வந்து மாற்றங்கள் விரும்பிட்டாங்க. அடுத்த ஆட்சி வந்து 2026 எடப்பாடி தான் முதலமைச்சர். 2026 மீண்டும் அஇஅதிமுக ஆட்சி அமையும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏடிஎம்க்கு வந்தாத்தான் ஏழைவாழ மக்களையும் காப்பாற்ற முடியும். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.